ஒரு மிகப்பெரிய மங்கோலியன் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆயிட்டீங்களா? வேற ஒரு கோயிங் ஹாட்கல் ஒரு வேற்று உலகத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த இப்போ யாக் பார்த்தோம்ல, அந்த எருமையோட பாலுங்க இது. யாக் யாக் யாக். யூ ஆர் கமிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல்? இந்த காட்டிலலாம் வந்து உங்களுக்கு கரடி எல்லாம் இருக்குது. என்ன ஒரு காட்சிங்க பாருங்க. டிவி இருக்கு இங்கே. கூடாரத்துக்குள்ளே எவ்வளோ அழகா வந்து இந்த மிளகா பேஸ்ட் போட்டால் மங்கோலியன் மட்டன் நூடுல்ஸ். இந்த கூஸ்கோல் ஏரிக்கு வந்தாச்சு. இந்த அளவுக்கு டிரான்ஸ்பேரண்ட் லேக் பைக்கிலே பார்த்தது இல்லை ஆண்டவா. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துருக்காரு. ஏதோ பாரு அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கோல். பை பை. இங்க பாருங்க. சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? ஓகே பை பாய். see you. ஹலோ குட்டி பாய். அட்டகாசமான ஹாஸ்டல். கிளம்பலாமா இங்கேருந்து? மணி 7:45. 26 டிகிரிங்க. மைனஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ளஸ்ன்னு -26. கிளம்பிட்டோம் இங்கேருந்து. மணி 7:45. நமக்கு 9 மணிக்கு பஸ். ஸோ 3 நாள் சூப்பராக பார்த்துக்கிட்ட இந்த அட்டகாசமான எல்லா ஹாஸ்டலும் உனக்கு அட்டகாசம் தான் குமார் அப்படின்னு தானே சொல்கிறீங்க? கரெக்டு தாங்க. பட் உண்மையாலுமே இந்த ஹாஸ்டல் அட்டகாசம் தாங்க. மங்கோலியன் விஷன் டூர்ஸ் ஹாஸ்டலுக்கு நன்றி. அப்படியே நேராக போகிறோம். டவுன் பஸ் ஏறுறோம். டிராகன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அங்கேருந்து 600 கிலோமீட்டர் இந்த நாட்டின் அதிசய ஏரியான ஒரஞ்ச ஏரி லேக் கூஸ்குல் அட்டகாசமாக போகிறோங்க. சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன ஒரு மிகப்பெரிய மங்கோலியன் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிட்டிங்களா? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் 2வது நாடான மங்கோலியாவில் இருக்கோம். மங்கோலியாவோட தலைநகர், உலகின் மிக குளிர்ந்த தலைநகரான உலன்பத்தாரில் இருக்கோம். என்ன குமார் வாங்கிட்டு போகல அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தாங்க. விலாகை முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு காஃபி, கொஞ்சம் சிக்கன் பீஸ்லாம் இருந்தது, சாப்பிட்டேன். அப்படியே வெளியில் வந்து அந்த பாட்டி மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல, வின்டர் க்ளோஸ் கடை, அப்படியே போனேன். இந்த இது கேட்டேன். 30 சொன்னாங்க. அப்புறம் நான் 25 கேட்டு அப்புறம் ஒரு வழியை ஒத்துக்கிட்டாங்க. 25க்கு கொடுத்துட்டாங்க. 25,000ங்க இந்த குல்லா. உல்லன் குல்லா, பியூர் உல்லன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. 25,000ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 625 ரூபாங்க இந்த குல்லா. ஓகேவா? நம்ம எப்படி வந்து லேக் பைக்கல் ஒரஞ்ச ஏரி, அற்புதமான ஏரி பார்த்துருப்போம். உலகிலேயே மிக ஆழமான அதிகமான நன்னீர், உலகிலேயே 20% நன்னீர் இருக்கிறது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறது லேக் பைக்கல் தான், ரஷ்யா சைபீரியாவில். அதுக்கு ஈடு இணையான மங்கோலியாவின் லேக் கூஸ்குல் லேக் தாங்க போக போகிறோம். அந்த ஏரியும் உறைஞ்சி போய் காணப்படும். அதை சுற்றியும் குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது. இந்த நொமேடிக் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த மங்கோலியாவே இந்த நாடோடி மக்களுக்கு தான் ஃபேமஸ். முக்கியமாக அந்த ரெயின்டீர், அந்த இந்த மான்கள் வந்து அதை வந்து ஓட்டிகிட்டு அப்படி நாடோடி வாழ்க்கை வாழ்கிறவங்க. அவங்களுக்கு உணவும் அதுதான், உடையும் அதுதான், இப்போ அந்த இது டிரான்ஸ்போர்ட் பயணம் பண்ணுறதும் அதில் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நாடோடிகள் தான் வந்து அந்த லேக் கூஸ்குல் சுற்றி இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் 2 நாட்கள் தங்கி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டேன் நான். 9 மணி பஸ். ஒரு நாளைக்கு 6 பஸ் இருக்குங்க. இந்த டிராகன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த முருன் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். டைரக்ட் பஸ் கிடையாது லேக் கூஸ்குலுக்கு. முருன்கிறது அந்த கூஸ்குல் ப்ராவின்ஸோட கேபிட்டல். 600 கிலோமீட்டர். அங்கே போயிட்டோம்னா 12 மணி நேரம் பஸ்ஸில். அங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு ஏதாவது ஷேர் வேணும், ஷேர் காரோ பிடிச்சி தான் போகணும். அது அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முருன் போகிறோம், அப்புறம் லேக் கூஸ்குல் போகிறோம். ஓகே, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பட் டிக்கெட் தீர்ற மாதிரி இருந்ததுங்க. நான் புக் பண்ணும்போது ஒரு 10 சீட்டு தான் இருந்தது, 50 சீட்டு பஸ்ஸில். அதனால சரி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். என்ன விலை ஏதுங்கிறது நம்ம பஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துப்போம். எடுத்துகிட்டு வந்த இந்த டாலரு அங்கே இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குல்ல, ஸ்டேட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், 2 எபிசோட் முன்னாடி முதல் எபிசோடில் பார்த்துருப்பீங்களே, அங்கே போயிட்டு $200 மாற்றிட்டேன் மணி எக்ஸ்சேஞ்சில். ஸோ பணம் இருக்கு, நமக்கு சிம் கார்டு போட்டாச்சு.
ஆல் செட். இனி வந்து இந்த மங்கோலியன் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரை சோலோவாக எந்த கைடும் இல்லாமல் நம்மளே பப்ளிக் பஸ் எடுத்து டூர்லாம் போகாமல் ஆயிரக்கணக்கான டாலர் செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் இந்த அட்டகாசமான மங்கோலியன் எக்ஸ்ட்ரீம் வின்டர் அட்வென்ச்சர் லேக் கூஸ்குல்ல பண்ணலாம். ஃபஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் வாங்க. இந்த இடம் தான் பஸ் ஸ்டாப்பு. ஹலோ ஹலோ. Mongolia is very good country. Thank you. Mongolia very good country. பசங்க ஒரே ஜாலி. இந்த பஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. ஆன்லைனில் ஒன்று காட்டுது, அந்த வழியே போடுவோமா? சரியான கூட்டங்க, வரிசை. அடியோ சாமி, இங்கே பாருங்க. பட் ஆனால் ஆன்லைனில் 450 759 காட்டுது கூகுள் மேப்பில். இவங்க கேட்டால் M1 போகுங்கிறாங்க. M1 காட்டல. ஒரே குழப்பமாக இருக்கே. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. வந்தாச்சுங்க. மணி 8:40. 8 கிலோமீட்டருக்கு 40 நிமிஷம் பண்ணிட்டாங்க பஸ்ஸு. பயங்கர டிராஃபிக்கு. அப்படியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அங்கே இருக்குது. விமாட்டு தான் சொல்கிறாங்க. சரி பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ட்ராகன் பஸ் டெர்மினலுக்கு 2 இருக்குங்க, நியூ ஓல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. வந்துடும்னு நினைக்கிறேன். கரெக்டானதுக்கு தான். இங்கே ஒன்று காட்டுது, இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளியும் ஒன்று காட்டுது கூகுள் மேப்பில். ஸோ நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். கரெக்டாக இறங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக 18 நிமிஷம் இருக்குது பஸ்ஸுக்கு. ரிலாக்ஸாக வந்து பொறுமையாக போகலாம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க, நியூ உலன்பத்தார் டிராகன் டெர்மினல். இதுதான். ஐயோ திடீர்னு இந்த கற்றுறாங்க எல்லாரும். மக்களுக்கே கன்ஃபியூஷன் எதுன்னு காமிக்கிறதுல. அதனால் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. நம்மளும் அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மங்கோலியாவோட வடக்கு பகுதி போகிறதுக்கும் அப்புறம் வெஸ்ட்டு மேற்கு பகுதி உள்ள இடங்களுக்கு போகிறதுக்கும் இங்கே தாங்க இந்த பஸ்ஸு. நியூ உலன்பத்தார் டிராகன் டெர்மினல். இங்கேருந்து ரஷ்யா பார்டருக்கும் பஸ் இருக்குது. அந்த உலன் உடை டெர்மினல் மேலே பஸ் சொல்லுது. அப்படி வந்தீங்கன்னு வைங்களேன், இதோட எண்டில் தாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டேஷனோட டிக்கெட் ஆஃபீஸு. இதுதான் டிக்கெட் ஆஃபீஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து டைரெக்டாகவும் வாங்கிக்கலாம். பட் டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு வேளை கிடைக்காம போச்சுன்னு அப்படிங்கிறதுனால நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 80,000 மங்கோலியன் டூர்கிங்க. 80,000ங்கிறது நம்ம ஊர் பணத்துக்கு கரெக்டாக 2,000 ரூபா. ஸோ 600 கிலோமீட்டர் 12 மணி நேரம் பஸ் பயணத்துக்கு இந்த ஊரில் 2,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்க. நேஷனல் ரோட் டிரான்ஸ்போர்ட் சென்டர். ஓகே தேங்க்யூ. ஒரு பர்கர் வாங்கிட்டேங்க, பசி. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து டக்குன்னு ஒரு பார்சல் வாங்கிட்டேன், ஒரு சிக்கன் பர்கர். 10,000 ரூபா. ஐ மீன் பக்கத்தாலேயே மங்கோலியன் போனால் நம்ம ஊர் பணத்துக்கு 250 ரூபா. தம்பி ஹெல்ப் பண்ணுறாரு. 9 மணி பஸ் 6:3. this one 6:38. Tomorrow 9 o'clock bus. Thank you brother. Thank you. VIP நல்லா இருக்கு பஸ்ஸுங்க. 2,000 ரூபாய்க்கு பரவாயில்ல. எல்லாம் லோக்கல் ட்ரெடிஷன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. ஹலோ. நம்மளுக்கு பஸ் நம்பர் இருந்தீங்களா 32 சீட் நம்பர். விண்டோ சீட் கிடச்சிருச்சு. பஸ்ஸு ஃபுல்லு பாருங்கள். சாமி கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம் எடுக்கிறதுக்குள்ளே. இது பின் கிளாஸுக்கு அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா லேயர் போட்டிருக்காங்க, குளிர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் எதுவுமே தெரியாது நமக்கு. தூங்குவோம். காலையில் விடிஞ்சோட தான் நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். பாய். பாருங்க, அடுத்த நாள் காலை மணி 8:30ங்க. இன்னுமே இங்கே வந்து வெளிச்சமாகலைங்க. உலன்பத்தாரில் 8 மணிக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இங்கே 8:30 ஆச்சு. இன்னுமே வந்து சூரியனே வரல. பயங்கரமாக இருக்குது இடம். மணி 8:40. மோரோன் வந்தாச்சு. வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் லேக் கூஸ்குலுக்கு. ஸோ கூஸ்குலோட ப்ராவின்ஸான முரோன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ யார் எங்கே ஷேர் பண்ணி போகணும்? ஹேட்குல் எங்கே போகிறோன்னு தெரியல. கூஸ்குல் ஹேட்கல். Hello. Where are you from? India. Where are you going? Hatgal. Yes. No, one person, no. Some people join. Yeah. Yes. Time. Share. Okay. Hatgal taxi driver. Okay. Oh. பாருங்க நம்ம பேக். தேங்க்யூ. அப்பா சாமி, பேகை பார்த்தோன்னதாப்பா நிம்மதி. பாஸ்போர்ட்டே இதில் தான் இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இடம் இல்லைன்னா அவங்களே தான் கீழே கொண்டு வந்து வச்சாங்க. ஹட்கள் எவ்வளோன்னு தெரியல.
ஃபுல் ஆயிடுச்சு. பின்னாடி 3 பேர் 4 பேர் இப்பதான் கேட்டேன். ஒருத்தருக்கு வந்து 25,000 துருக்கிக்கு, அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ 500 625 ரூபா. 100 கிலோமீட்டர் இந்த ஷேர் டாக்ஸி பயணத்துக்கு 625 ரூபாய். கொஞ்சம் ஜாஸ்தி தான். பரவாயில்ல, நான் 20 தான் இருக்குன்னு நினச்சேன், 500 ரூபா. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. 30 கேட்டாங்க, அப்போ நான் 25 அடிச்சு காமிட்டேன், ஓகே அப்படின்ட்டாரு. இந்த முருங்கன் நன்றி. மீண்டும் நாளானிக்கு வருவோம். ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் ஐஸ் மலைகளில் பயணம் பண்ண போகிறோம். வித்தியாசமாக இருக்க போது ஜாலியாக வேடிக்கை பாட்டே போகலாம். ஆல்மோஸ்ட் ரஷ்யா பார்டரில் இருக்கவங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கம் ரஷ்யா. அந்த லேக் கூஸ்குல் தாண்டியா, லேக் கூஸ்குலே வந்து ரஷ்யா பார்டரில் தான் இருக்குது. கூஸ்குலோட நார்தன் எண்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டரில் ரஷ்யா இங்கேருந்து பார்டர். அவ்வளோதாங்க, இந்த டவுனோட எல்லைக்கு வந்துட்டோம். அப்படியே போக வேண்டியதான். ஃபுல்லாக மலைகளை தாண்டி போகணும். பட் ஆனால் ரோடு சூப்பராக பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்ததே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 சில்லற கிலோமீட்ரு 11.5 மணி நேரத்தில் வந்துச்சு. 2-3 பிரேக் போட்டாங்க, அரை மணி நேரம்னு. ஸோ ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9.5 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வரல, ஏன்னா ஐஸ் அங்கங்கே இருக்கிறதுனால. பட் ஆனால் ரோடு அருமையாக இருக்காரு, எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, அந்த டவுன் தாண்டினதுக்கப்புறம் எப்படியே ஒரு வெட்ட வெளியாக இருக்குது பாருங்க. இந்த நாடே இதுக்கு தாங்க ஃபேமஸ். அப்படியே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், பனி இங்கே நிறைய பெய்லியாட்டிருக்கு. அங்கங்கே பேட்சாக தான் ஐஸ் இருக்குது. டெம்பரேச்சர் பயங்கர குறைவாக தான் இருக்குது, ஆனால் ஐஸ் கம்மியாக இருக்குது. நேற்று நம்ம அந்த இதுக்கு போனோமே, செங்கிஸ்கான் ஸ்டாச்சுவுக்கு, அங்கே எவ்வளோ ஐஸ் இருந்தது. உடன்பத்தார் பக்கத்தில். இங்கே ஐஸ் இல்லை பாருங்க அந்த அளவுக்கு. இன்னுமே வந்து நிலா போகலைங்க. அங்கே பாரு தெரியுது பாருங்க நிலா. கிண்டல் அடிச்சுட்டு வராங்க, யாராவே ஏதோ கேமரா எடுத்து பேசிட்டு வராங்க. நம்ம வேலை நமக்கு தானே தெரியும். உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறோமே எல்லாத்தையும் காட்டி. இது நமக்கு வேலை. அங்கே ஒரு கிராமம் இருக்குது, ஒரு 2-3 வீடு இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் நிறைய ஐஸ் வந்துருச்சுங்க. இப்படி ஐஸ் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். இதுதான் அப்படியே ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அடர்ந்த புல்வெளிகள். இப்போல்லாம் காஞ்சி போச்சு வின்டரில். சம்மரில் வந்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே புல்வெளி கண்ணில் பனித்துளி அப்படி இந்த பாட்டு வரணும் ஆசை படத்தில். அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, பச்சை பசேல்னு. நல்லா இருக்கா நண்பர்கிட்ட கொடுத்துருக்கிறது. எப்படி இருக்கு பாரு மலைகள், ஐஸ், ரோடு. பரவாயில்லைங்க, நல்ல ஸ்பீடில் தாங்க போகிறாரு. 120 போகிறாருங்க. 1 மணி நேரத்தில் போயிடுவோம் மாட்டிருக்கு இப்படி போனால். இங்கே பாருங்கள், குதிரைகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஓரளவுக்கு இந்த இடம் பச்சை பசைன்னு இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அங்கே பாருங்கள், ஒரு லேக் இருக்குது, நிறைய குதிரைகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. இனி மேலே போக ஐஸ் தான். மொரோனில் -16 இருந்ததா, கூஸ்குலில் -25 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்டிடியூடு மேலே போகிறோம். இங்கே ஏகப்பட்ட யாக்ஸ் மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. மனிதனை தவிர மிருகங்கள் எல்லாருக்குமே இந்த எவ்வளவு ஹார்ஷ் கிளைமேட்டாக இருந்தாலும் சரிங்க, இது தாங்குற அளவுக்கு இயற்கையாகவே வந்து அந்த புசு முடி, அந்த உள்ளன் டைப், அந்த இது ரோமங்கள் வந்துருக்குதுங்க. நமக்கு மட்டும்தான் வந்து விலங்குகளை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த டெம்பரேச்சர்லாம். இங்கே பாருங்கள், ஜாலியாக சந்தோஷமாக மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. அதுகளுக்கு என்ன குளிரா ஒன்றா? வளைஞ்சு போயிட்டு அப்படியே அந்த ஒரு தமிழ் ஹைவேயில் போகிற ஒரு உணர்வு தான் எனக்கு கொடுத்துருக்குது. என்ன அந்த டைமில் நம்ம போகும்போது அங்கே சம்மர், இங்கே வின்டரில் போயிட்டுருக்கோம், ஐஸாக இருக்குது. ஒரு வேற்று உலகத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. யாருமே கிடையாது, வெட்டவெளி ஸ்டெப்பி காடுகள், நடுவான ரோடு மட்டும் சூப்பராக பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கிராமம் வந்தாச்சுங்க. இதுதான் இந்த ரோட்டில் இருக்க முதல் கிராமம், மண்கண் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வீடெல்லாம் இருக்குது பாருங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த பக்கம் கொஞ்சம் வீடுகள், இந்த பக்கம் கொஞ்சம் வீடுகள். ஃபுல்லு திருப்புறாரு இவரை கொண்டு இறக்கி விடுறதுக்கு. இவர் இறங்க போகிறாரு.
ஃபுல்லாக எல்லாம் நிற்குது பாருங்க யாக்ஸு. இந்த கிராமத்துக்கு உள்ளே வர்றதுக்கான ரோடு இல்லை பார்த்தீங்களா, ஆஃப் ரோட்டில் தான் போகுது. வந்தாச்சுங்க அந்த குட்டி கிராமத்துக்கு. இங்கே பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது குட்டி கிராமத்தில். இதை பார்த்தா அந்த பைக்கல் லேக்கில் ஒரு ஒமித்தப்பி தீவுக்கு போனோம்ல, அதே மாதிரியே இருக்குது பாருங்க. இங்கே இறங்கி காட்டிடுறாங்க. ஆஹா எப்படி இருக்கு பாருங்க மங்கன் கிராமம், சூப்பராக இருக்குல்ல. அந்த பைக்கல் நதி ரஷ்யாவில் நதிக்கு இடையில் ஒரு தீவுக்கு போன ஞாபகம் இருக்கா, ஒரு கிராமத்துக்கு. அங்கே போய் தங்கணுமே இடம் கண்டுபிடிச்சி, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது பாருங்க. யா கூப்பிட்றாரு. அவ்வளோதான் கிளம்புற. திரும்ப மறுபடியும் இதுலேயே போகிறாரு. இன்னும் வேறு இறக்கி விடணுமா. மன்கன் கிராமம். இங்கே மொபிகாம் கடையெல்லாம் இருக்குதுங்க. அப்படியே அதே மாதிரி தாங்க இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கா என்ன தீவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒல்கான் தீவு ஞாபகம் இருக்கா. அங்கே இறங்கிட்டு ரூம் இல்லாமல் சீப்பாக கிடைக்காம அல்லாளப்பட்டு கடைசியில் ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பெட்டு மாதிரி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஒல்கான் தீவு மாதிரியே அந்த கிராமம், குஷி கிராமம் மாதிரியே தான் இருக்குது. அதாங்க 2 பேருமே இறங்கிட்டாங்க. அடுத்தது நாங்கள் 2 பேரும் கடைசி கிராமம் தான், குப்ஸ்குல் லேக்கு தான். இங்கேருந்து இன்னொரு 40-45 கிலோமீட்டர் போகணும். பாதியில் இருக்கோம். குதிரையெல்லாம் அவங்க வீட்டில் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். மார்க்கெட்டு வீடெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் வந்து மரத்துலேயே கட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே இது பண்ணுற குளிருக்கெல்லாம் வந்து மரத்தில் கட்டாதாங்க தாங்கும். நம்ம இது மாதிரி செங்கல் சிமெண்ட்லாம் மட்டும் தாங்காது. அதனால் அந்த குளிரான கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மரத்தில் தான் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் மெயின் ரோடு போயிட்டு போக வேண்டியது தான். ஆனால் ஆளுக்கெல்லாம் பல்கியாக இருந்தாங்க. எனக்கு இடமே இல்லை, இப்படி குறுகி உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே சைனாவில் எப்படி இருந்தாங்க எல்லாம் ஒல்லியாக, மங்கோலியாவில் எல்லாமே பல்கி தான் எல்லாம். மோஸ்ட்லி வந்து தெரியும் இல்லை, மங்கோலியா வந்து உங்களுக்கு ரெஸ்லிங்க்கு ஃபேமஸுங்க, மல்யுத்தம்க்கு. ஸோ அதனால் நிறைய மல்யுத்த வீரர்கள் இருக்கிற நாடுங்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டு பல்கியாக இருப்பாங்க, ஃபேட்டியாக. மெயினாக வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மார்பு நல்லா அகன்று விரிஞ்சு இருக்கும். அதனால் உட்கார்றதே வந்து இடிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸில் உட்காந்ததே என் பக்கத்தில் உட்காந்தவரும் சும்மா இப்படி இருந்தவர், அப்படி கூணி குறுகி உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை தூக்கம் வந்துருச்சு, அதனால் தூங்கிட்டேன் ஒரு 7-8 மணி நேரம். அங்கங்கே சின்ன புல் இருக்குங்க, அதை தாங்க சாப்பிட்ருக்குது. ஐஸை தடவி ஐஸை தள்ளி ஏகப்பட்டது 100 கணக்கில் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்குதுங்க, படுத்துருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க. யாக்ஸ் இதை பார்த்தாலே ஹாப்பியாக இருக்குது. அப்படி சூரியன் சூப்பராக இருக்கும். அல்டிமேட் லேண்ட்ஸ்கேப் வந்துருச்சுங்க. உங்களுக்கு காட்டாக இருக்குது. இந்த ரோடு பாருங்கள், வாய்ப்பே இல்லைங்க. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. நீல நிற வானம், நடுவில் அற்புதமான தார் ரோடு, 2 பக்கமும் சூப்பரான மலைகள் மற்றும் ஐஸ் பனிப்படர்ந்து காணப்படுது. அப்படியே அங்கே ஒரு குரூப்பாக யாக் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஆனால் ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. உனக்கு நேராக போகுது பாருங்களேன். அல்டிமேட் லேண்ட்ஸ்கேப் பாருங்க. பள்ளத்தாக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அருமையாக இருக்குது இந்த வேலி. ஸோ இதெல்லாம் தான் டைகா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான காடுகள். இதை பற்றி நான் தமிழில் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ரஷ்யாலையும் இங்கேயும் மங்கோலியாவில் தான், நார்தன் மங்கோலியா மற்றும் ரஷ்யாவில் தான் வந்து உங்களுக்கு, அப்புறம் இந்த ஃபின்லாண்டு இங்கெல்லாம் வந்து இந்த டைகா ஃபாரஸ்ட் நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், டைகா காடுகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மலை இந்த ஊசி மலை காடுகள் மாதிரி இருக்கிறது அங்கே பாரு இருக்கு பாருங்க. அந்த மரங்கள் அதுவா தெரிஞ்ச சொல்லுங்கள். சூரியன் சுள்ளு அடிக்குதுப்பா. வந்துட்டேங்க. 1 மணி நேரம் 25 நிமிஷம் பயணம் பண்ணி கட்கல் டவுனுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரி. எப்பேற்பட்ட லேண்ட்ஸ்கேப்பில் தங்க போகிறோம். ஏரி அங்கே அந்த பக்கம் இருக்குது. இங்கே ஒரு நிறைய குட்டி குட்டி ஜெர் கேம்ப்ஸ் அது இதுன்னு இருக்குது. booking.comல ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க, $10 இருந்தது. பட் நம்மளோட இதில் வந்தோம்ல உலன்பத்தார்,
அங்கே ஒரு பையன் இங்கே ஆல்ரெடி தங்கிட்டு வந்திருந்தான். அவன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருந்தான். அந்த பையன் சீப்பாக இருக்குன்னு சொன்னான். அங்கே போகலாம், எனர்ஜி கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு. நான் கூட மலைப்பகுதி ரோடெல்லாம் மோசமாக இருக்கும், ஒரு 3 மணி நேரம் 100 கிலோமீட்டர் ஆகும்னு நினச்சாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்துட்டாருங்க. இத்தனைக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்தோம் 5-10 கிலோமீட்டர். இல்லைன்னா 1.5 மணி நேரத்துலேயே வந்திருப்பார். பிரிட்ஜு நல்லா இருக்கேன். ஃபைனலாக எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு வந்தாச்சுங்க நம்மளோட எனர்ஜி கெஸ்ட் ஹவுஸுக்கு. கொடுத்துலாமா 25,000. இதுதான் இந்த நாட்டோட ஹையஸ்ட் டினாமினேஷனுங்க, 20,000 நோட்டு. இது வந்து 500 ரூபாய் வேல்யூ. இதுதான் ஹையஸ்ட் நோட் அந்த நாட்டிலேயே. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆன்லைன்லாம் புக் பண்ணல, பட்டு ஆன்லைன்லேயே $10 தான் காட்டுது booking.comல. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம நண்பர் வந்து உலன்பத்தாரில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம்ல, அங்கே ஒரு கொரிய நண்பரை பார்த்தேன், பேக் பேக்கர். அவர் இங்கே தான் தங்கியிருப்பாராட்டிருக்கு. ஸோ அவர் தான் சொன்னார், இங்கே போங்க, டைரெக்டாகவே போயிருங்க, ஆன்லைனில் புக் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து 25,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். பட் பார்ப்போம், 25ங்கிறது $7 தான். ஆன்லைனில் இருக்கிறது $10 வந்து 35,000. எதுனாலும் ஓகே தான். நம்ம வந்து 900 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளே தங்கிடலாம் இங்கே. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பரவாயில்ல, உள்ளே கொண்டு விட்டு போகிறார். அவர் ஷூ பார்த்தீங்களா, இந்த அனிமல் ஃபரில் செஞ்ச ஷூ நல்லா தாங்கும். பட் இங்கே இருக்கவங்க வருஷம் ஃபுல்லாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இது இருந்தால் தான் வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடியும். ஓ ஓகே ஓகே. ஹலோ, எனர்ஜி எனர்ஜி கெஸ்ட் ஹவுஸ் எனர்ஜி. ஓகே ஓகே. பாட்டிமா இருக்காங்க பாருங்க. Oh, shoe. Shoe. I'll get on there. Okay. Okay. Mom. அந்த இப்போ யாக் பார்த்தோம்ல, அந்த எருமையோட பாலுங்க இது. யாக் யாக் யாக். யா தேங்க்யூ. அந்த பால் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே வேணுமான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு. யாக் பால். அர்மேகோ. யா. யா. நல்லா இருக்கு, சுரச்சுட பால். ஆனால் என்ன, சக்கரை போடல, கதகதப்பாக இருக்குது நம்ம குளிருக்கு. ஓகே. ஐ ஸ்லீப். தேங்க்யூம்மா. வந்துட்டாருங்க, கூப்பிட்டு வந்துட்டாரு. இங்கிலீஷ் தெரியுது. இங்கே சாப்பிட்ற இடம். ரூம் வந்து கேட்டேன், ஆன்லைன்லேயும் $11 காட்டுதுங்க. இவரும் $11 குறைய கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டேன். 40,000 டுக்ரிக், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு டிவைட் பை 40, 1000 ரூபாய் ஒரு நைட் தங்குறதுக்கு. ஓகே தானே? இப்படிப்பட்ட இடத்துல ஒரு நைட் தங்குறதுக்கு 1000 ரூபா. நான் ஒரு 700-800 ரூபாய் ரேஞ்சில் முடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேங்க, டெம்பரேச்சர் -16 தான். ஃபீல்ஸ் லைக் -18 அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே கூட ஹீட்டர் வச்சுருக்காங்க. இங்கே டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டும் வந்து வெளியில் தான், ரூமுக்குள்ளே கிடையாது. பட் இந்த மாதிரி கிராமங்கள் இப்படி தான் இருக்கு. நம்ம பார்த்துருப்போமே, தண்ணியெல்லாம் உறைஞ்சி போயிருக்கும். நம்ம அந்த இதில் கூட பார்த்துருப்போம், ரன்னிங் வாட்டரே இருக்காது. ஒம்மியோகானு, அப்புறம் நம்ம போன லேக் பைக்கல்ல. இங்கே தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்னு, பார்த்தா தெரியும். ரூமுக்கு போகலாம். தேங்க்யூ. இண்டிவிஜுவல் ரூம் தாங்க, சிங்கிள் ரூமு. இங்கே பாருங்க, நல்லா இருக்குது, வித் ஹீட்டரோடு இருக்குது. பணம் கொடுத்துட்டாங்க. ஓகே, I'll be ready by 9:45. ஓகே, see you tomorrow. Thank you brother. Thank you. ஓகேங்க, இங்கேருந்து ஒரு டூர், ப்ரைவேட் டூர் தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. இங்கேருந்து லேக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அப்படியே போனீங்க, அந்த நொமேடிக்கு இந்த மக்கள்லாம் இருக்காங்க, நாடோடி மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட விலங்குகள், அவங்களோட கூடாரம், இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே ரொம்ப டீப்பாக போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்தாச்சு, அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு, லேக் அங்கேயே இருக்குது, உறைஞ்சி போயிருக்கு. லேக்கை பார்த்துட்டு அங்கே ஒரு ஆறு வந்து லேக்கில் ஜாயின் ஆகுது, அதை பார்த்துட்டு அப்படியே இந்த மலைகள் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அது வந்து ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே போவோம். மணி இப்போ 11, ஒரு 2 மணிக்கு போவோம். 2 to 5க்கு தான், 5:15 தான் இங்கே சன்செட்டு. ஸோ 2 மணிக்கு மேலே அப்படியே பயணத்தை அனுப்பிச்சோம்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் இந்த கிராமத்தை. இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன் நான். ஓகேவா, வரமாங்களா? ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் மதியம் 3:30, -14 டிகிரி. அப்படியே ஜாலியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோமா அந்த கிராமத்தை. வாங்க, இந்த பாட்டிகிட்ட ஒரு இது வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோமா கதகதப்பாக இருக்கிறதுக்கு. ஐ ஜஸ்ட் கோ கம். யூ ஹவ் டீ? உள்ளே இருக்கு, ஒரு குடிச்சிட்டு போயிடல ஒரு கதகதப்புக்காக. நான் 1 மணி நேரம் நம்ம தாங்க வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம். பாட்டிகிட்ட நைட்டு டின்னர் சொல்லிட்டேன், சாப்பிட்டுப்பாங்க. பாருங்க, கறி எடுத்து வச்சுருக்காங்க, ஆட்டுக்கறி. இன்றைக்கி இதான் நமக்கு செய்ய போகிறாங்க, ஆட்டுக்கறி குழம்பு. இங்கேயே சாப்பிட போகிறேன். தேங்க்யூ.
பாட்டிமா இருங்க, அப்படியே ரஷ்யன் பாட்டிமா மாதிரி இருக்குங்க பாருங்க. இதுதாங்க அந்த யாக்கில் எடுத்த அந்த இது. இங்கெல்லாம் இந்த எருமை மாட்டு பால் தான் குடிக்கிறாங்க. நல்லா ஒரு மாதிரி ரைட்டு கலரில் என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு நான் டேஸ்ட்டு. தூங்கிட்டேன். எஸ், தூங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. மொழிபுரியலனால நானும் பாட்டி பேசிட்டு தான் இருக்கோம். ஸ்பாசிபோ ஸ்பாசிபோ ஸ்பாசிபோன்னா நன்றி ரஷ்யன் மொழியில். புரியுதான்னு பார்த்தேன். புரியுது உங்களுக்கு? அப்பா, ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது. கும்முன்னு போகலாம் வாங்க. லேக் பைக்கலோட தங்கச்சி லேக் கூஸ்குல் பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஹேட்கல் கிராமம்ங்க. நம்மளோட எவர் கிரீன் கெஸ்ட் ஹவுஸ். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா கரெக்டாக லேக், இந்த ஏரியிலேருந்து ஒரு முக்கியமான நதி எகின் நதி வந்து வெளியில் போகுதுங்க. அதை பார்த்துடலாம் வாங்க. இது ஃபுல்லாக வந்து சயன் மவுண்டன்ஸ் ரேஞ்சுங்க. சயன் மலைத்தொடர். இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கும் கூட. இப்போ லேக் கூஸ்குல்லேயே வந்து இது வந்து ஒரு தேசிய பூங்காவாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. லேக் கூஸ்குல் நேஷ்னல் பார்க் அந்த பக்கம் இருக்குது. லேக் உறைஞ்சி போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிடலாம் வாங்க. லேக்லேருந்து கரெக்டாக ஒரு நதி வெளியில் போகுது. எகின் நதி பாயுது, அவுட்வர்ட் ஃப்ளோ. ஸோ அது பார்த்துருவோம். அதில் க்ளவுஸ்லாம் நல்லா வார்மாக இருக்குங்க உண்மையிலுமே. இந்த க்ளவுஸு அந்த பெரிய க்ளவுஸ் போட்டு ஒன்றும் கேட்கல. இது ஜஸ்ட்டு உல்லன் க்ளவுஸ். ஒரே ஒரு க்ளவுஸ் தான் மங்கோலியாவில் வாங்கினது. அவ்வளோ இதாக தாங்குது. நல்லா இருக்குது. நேற்று ஃபுல்லாக போட்டிருந்தேன், இன்றைக்கி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரே க்ளவுஸ் தான். அதே மாதிரி சாக்ஸ் வாங்கினேன்ல, சாக்ஸும் அதே மாதிரி தான். முதல்ல 2 சாக்ஸ் போட்டிருந்தேன். அப்போவுமே வந்து கால் குளிர்ச்சு. இப்போ ஒரே சாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த உள்ளன் சாக்ஸ் போட்டிருக்கேன். நல்லா வந்து தாங்குது குளிர். ஸோ நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஒன்று யூஸ் பண்ணாலும் போது மாட்டிருக்குது. இப்போ லோக்கல்ஸ் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராது பாருங்கள். இந்த ஊரில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது. இப்போ இங்கே யாராவது கார் வச்சுருந்து போகிறாங்கன்னா போய்க்கலாம். இல்லைன்னா டாக்ஸி ஷேர் பண்ணி தான் போகணும். ஆள் இல்லைன்னா முழு பணத்தை கொடுத்து தான் போகணும். 1 லட்சம் மங்கோல் துக்ரிக் கேட்குறாங்க. ஐயோ வழுக்குதுங்க இங்கே ஐஸு. இப்போ பாருங்க, இந்த கிராமத்தோட ஸ்கூலுங்க இது. அங்கே ஒரு பையன் ஹலோ அப்படின்னு கூப்பிட்டான் உள்ளே இருந்து. அந்த ஒமியோகானில் போனோமே ஒரு ஸ்கூலு. இந்த குழந்தைங்கள்லாம் த்ரோட் சிங்கிங் பண்ணிட்டுருந்தாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் த்ரோட் சிங்கிங் ஃபேமஸுங்க. துவன் இன மக்கள் அதை பண்ணுறாங்க. ஸோ இங்கே மங்கோலியா, நம்ம ரஷ்யா பார்டரில் தான் இருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் இந்த லேக்கோட நீளம். அந்த லேக்கோட நம்ம சதன் மூலையில் இருக்கோம். நார்தன் மூலையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வந்து ரஷ்யன் பார்டர். குட்டி கிராமம், ஆனால் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே 2 இருந்தது, இங்கே ஒன்று இருக்குது. ஹலோ, ஐ எம் a tourist from India. Okay. I am a blogger also. Okay. So you are coming back from school Yes. to going to home? No. We are eating the food. Oh, going to have food. Okay, okay, great. So which class you are studying? I'm Which grade? I'm 12th grade. 12th grade. So you have school till 12th grade here? Yes. Okay, you all 12th? Same class? 11th. He's 11th class. Okay. 10th class. 10th Oh, class. 10, 11, 12. Yes. Okay, okay. Nice meeting you. I'm just going to the river. Okay. Again river. See you all. Bye-bye. What's next? ஓ, ஒரு ஹோட்டல் சாப்பிட வந்திருக்காங்க குழந்தைங்க. ரெஸ்டாரண்ட்டு வாங்க. இப்படி என்னங்க திடீர்னு காரில் போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? லிஃப்ட் கொடுத்தாங்க. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனதுக்கு நடந்தால் முடியாதுன்னு சொன்ன. அப்படி சும்மா நின்று நோட்டை நடந்துட்டு இருந்தேன், வண்டி வந்தது, ட்ரை பண்ண சும்மா லிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. ஸ்வாசிபோ. பரவாயில்ல, பெட்ரோல் 2650 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா வருதுங்க பெட்ரோல். ஐசி ரோடு கவனமாக போகணும். ஃபுல்லாக மவுண்டன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. கீழே தான் வந்து லேக் கூஸ்குல் இருக்கு. கரெக்டாக இருக்கும். இறங்கலாம் இருக்கு. தேங்க்யூ. ஸ்பாசிபோ. லேக் கூஸ்குல் ஆத்தங்கரை மாதிரி ஏரி கரையில் தான் இருக்கிறோம். ஏரி அங்கே இருக்குது. ஏரியிலேருந்து ஒரு நதி எகின் நதி வந்து வெளியில் போகுதுங்க. கூஸ்குலுக்கு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைத்தொடர்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி ஆறுகள் வந்து இதில் கலக்குதுங்க. ஸோ இதுக்கு தான் இது நீராதாரம். பட் இதிலிருந்து அவுட்வர்ட் ஃப்ளோ
வெளியில் போகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆறு தான், அந்த ஒகின் ஆறு இங்கேருந்து தான் வெளியில் போகுது. என்னம்மா இருக்குது இடம், அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது லேக் அங்கேயோட முடிஞ்சிடுது, அங்கேருந்து வெளியில் வந்துடுது, நதிக்கு வந்துடுது. நம்ம ஒகின் நதி இது உறையாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நதி லேக் அங்கே உறைஞ்சிருச்சு. அதில் வந்து வெளியில் வர்ற தண்ணி வந்து இந்த ஆறு உரையில பாருங்கள், அந்த லேக் கூவ்ஸ்குல் அதுக்கும் பைக்கலுக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறு இப்போ நம்ம வந்து லேக் கூவ்ஸ்குலோட தென்கரையில் இருக்கோம். அந்த வடகரையிலேருந்து தென்கரை வரைக்கும் 130 கிலோமீட்டருங்க லென்த்து. மங்கோலியாடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து இதுதான் லேக் கூவ்ஸ்குல். அதுலேருந்து வெளியில் வர ஆறு தான் இந்த எகின் நதி. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், என்ன லேண்ட்ஸ்கேப்பு. இந்த எகின் நதி வந்து இன்னொரு நதியில் போய் கலக்குது. அந்த நதி சுற்றி போய் ரஷ்யாவில் உள்ள லேக் பைக்கலில் கலக்குது. ஸோ லேக் பைக்கலோட நன்னீர் ஆதாரம் வந்து இந்த லேக் கூவ்ஸ்குல். என்னதான் வந்து ஒரு குட்டி சிஸ்டர் தங்கச்சின்னு சொன்னால் கூட இதிலேருந்து வர்ற தண்ணி தான் லேக் சைபீரியாலே போய் கலக்குது. அதிலிருந்து வெளியில் வந்து ஆறாகி ஓடி இன்னொரு மிகப்பெரிய நதி அதில் கலந்து அது மறுபடியும் வந்து சுற்றி மேலே போய் நார்தன் மங்கோலியா பார்டர் கிராஸ் பண்ணி போய் உங்களுக்கு லேக் பைக்கலில் கலக்குதுங்க. உங்களுக்கு தெரியும் லேக் பைக்கல் உலகத்திலேயே மிக ஆழமான நன்னீர் ஏரி. உலகத்தில் உள்ள 20% நன்னீரோட ஆதாரம் வந்து லேக் பைக்கலில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற லேக் கூவ்ஸ்குல் வந்து 1% நன்னீர் ஆதாரம் இதுதாங்க இருக்குது. மங்கோலியாவுக்கு 70% ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கறது இந்த லேக் கூவ்ஸ்குல் தான். அதுலேருந்து வெளியே வர இந்த எகின் நதி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஆறுகள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான செட்டிங்கில் அப்படியே ஐஸ் சுற்றி ஐஸுகளுக்கு இடையில் ஒரு நதி போகிறது இப்போ தான் பார்க்குறாங்க பாருங்கள். ஐஸ் கட்டி அதில் நதி, அவ்வளவு தெளிவான தண்ணிங்க இது. இந்த கூவ்ஸ்குல் நதி இந்த தண்ணி அப்படியே குடிக்கலாமாம்மா, எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் அவ்வளவு தெளிவான அவ்வளவு நல்ல தண்ணி, நீங்கள் எந்த விதமான மறுபடியும் நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணுறதோ எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே குடிக்கலாம். இந்த தண்ணியை குடிச்சு பார்த்துருவோமா? சூப்பர், அட்டகாசம் டேஸ்ட்டு. கை உரைஞ்சிட மாட்டிருக்கு. கை நான் க்ளவுஸ் போடணும். இங்கே பாருங்கள், இதாகிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்ட்டு வாங்க. ரோடு இது மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பாலத்துக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே திரும்பி ஏரிக்கு போவோம். கூவ்ஸ்குல் நேஷ்னல் பார்க் வந்து ஒரு முக்கியமான நேஷ்னல் பார்க்குங்க ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்ட்ரல் ஏஷியா ஸ்டெப்பி, அதாவது மத்திய ஆசியா, மங்கோலியா கூட நம்ம மத்திய ஆசியா கணக்கில் எடுத்துக்கலாம். ஸ்டெப்பி அந்த புல்வெளிகள் ரீஜன்லேருந்து அப்படியே இந்த டைகா ஃபாரஸ்ட், சைபீரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டைகா வகை ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த காடுகள் டைகா காடுகள் அது வந்து டிரான்சிஷன் ஆகிற இடம் இது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சைபீரியா அப்படின்னே சொல்லிடலாம். மங்கோலியாவின் சைபீரியா தான் இந்த லேக் கூவ்ஸ்குல் நேஷ்னல் பார்க். இங்கே இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த நேஷ்னல் பார்க்கில் இந்த காட்டிலலாம் வந்து உங்களுக்கு கரடியெல்லாம் இருக்குது. பட் இந்த கிராமத்துக்கு வராது, இங்கே ஃபுல்லாக எல்லாம் மக்கள் நிறையா இருக்கிறதுனால. பட் இன்னும் நல்லா அப்படி போனால் காடுகள் எல்லாம் நம்ம கரடிகள்லாம் பார்க்க முடியும். அப்படியே ஐஸ் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். இதெல்லாம் ஐஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா? சாணி போட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த யாக்ஸ் எல்லாம் இதில் நடந்து போயிருக்குதுங்க. யாக்கோ இல்லை குதிரையான்னு தெரில. ஐயோ ஆமா, -14 இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு அடியும் அவ்வளோ எனர்ஜியாக உறிஞ்சுதப்பா சாமி. இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி உடன் பிரிட்ஜு, அப்படியே சூரியன் இறங்கிட்டு இருக்கு. மழைக்கு அதப்போ அங்கேயே யாராவது இருப்பாங்களா இருக்குது, கிராமம் இது இருக்கும். ஐயோ உடன் பிரிட்ஜ் அடியில் சம்மரில் வந்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் சும்மா அற்புதமான ஏரி. அப்படியே இந்த பெரிய நதியை நல்லா பார்க்கலாம். இந்த பக்கம் போகுது பாருங்க, மேலே ஏறிடுவோமா? எப்படி நல்லா இருக்கா இந்த ஏரியா? ஒரு மோட்டர் பைக்கில் வந்துட்டு இருக்காரு பாருங்க. பட் இந்த மாதிரி ஐசி கண்ட்ரிஸ்லாம் நம்ம மோட்டர் பைக்கு பார்த்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாம் காரில் தான் போவாங்க. மோட்டர் பைக்கில் வின்டரில் -14 ஓடிட்டு போகிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே நல்லா கூட்டம் உங்களுக்கு வின்டரில் கம்மியாக தான் வருவாங்க. இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஐஸ் நம்மள மாதிரி அட்வென்ச்சரஸ் தான் வருவோம்.
நார்மல் மக்கள் உலகம் ஃபுல்லாக இருந்து சொல்லி சம்மரில் நிறைய பேர் வருவாங்க மங்கோலியாவுக்கு. வர்றவங்க இங்கேயும் வருவாங்க லேக் ஹவுஸ்குள். இங்கே பாருங்க சனி போட்டு போயிருக்குதுங்க. அடடா என்ன ஒரு காட்சிங்க. இந்த சூரிய அஸ்தமனமாகிற நேரத்துக்கு அது கரெக்டாக இறங்கிட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த ஐசி லேண்ட்ஸ்கேப்பு, 2 பக்கமும் ஐஸு, இடையில அவ்வளோ அழகாக போகுது பாருங்க நதி. அப்படியே அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தேன் க்யூரியாசிட்டியில். இதை கடந்த என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆசை. என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த பக்கம் சுற்றி மலைகள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இடமே. 200 மீட்டர் இப்படி போக சொல்லியிருக்கு. என்ன இருக்குது அங்கே தெரிலையே. இது அப்படியே ரோடு போயிட்டுருக்குங்க. அந்த பக்கம் எங்கேயாவது கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடம் எப்படி சூப்பராக ஒரு ஜெரு மாதிரி இருக்குது பாருங்க. இதுதாங்க லேக் கூஸ்குல். இது நார்த்தன் ஷோரு, இது சதர்ன் ஷோர். நம்ம இங்கே இப்போ இந்த சதர்ன் ஷோரில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த லேக் கூஸ்குல் நேஷ்னல் பார்க்கோட மொத்த மேப்பு. அதில் இது வந்து லேக்கு ஏரியோட தென்கரையில் இருக்கோம். நம்ம ஹேட்கல் கிராமத்தில் இங்கே இருக்கோம் நம்ம. இப்போ இதிலேருந்து பாருங்கள் ஒரு வெளியே வருதா தெரியுதா? இதுதான் இந்த எகின் நதி. இந்த ஏரியிலேருந்து வெளியில் போகிற ஒரே நதி இது ஒன்று மட்டும்தான், எகின் நதி. இது போய் செலங்கி அப்படின்னு ஒரு நதியில் கலக்குது. அது வந்து மங்கோலியாவோட மெயின் நதி. அது கலந்து அது இந்த கீழே இருக்குன்னு வைங்களேன். அது மறுபடியும் இப்படி போய் உங்களுக்கு வந்து லேக் பைக்கல் மேலே இருக்குது, போய் கலந்துடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த மூலையிலேருந்து இந்த மூளை, இந்த லென்த்து பார்த்தீங்களா, இது 130 கிலோமீட்டருங்க. நம்ம லேக் பைக்கல் பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 100 சில்லறது தான். பட் ஆனால் இதோட டெப்த்து அதிகங்க. கிட்டத்தட்ட 250 மீட்டர், 1/4 கிலோமீட்டர் வந்து இதோட மேக்ஸிமம் ஆழம், அதிகபட்ச ஆழம். இந்த மங்கோலியாவோட மொத்த நன்னீர் இதில் வந்து 70% வந்து தேவையே இதுதான் பூர்த்தி பண்ணுது, இந்த லேக் கூஸ்குல் தான். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து கிளம்பி நம்ம முனையில் இருக்கோமா, இங்கேருந்து இதை சுற்றி ரோடு ஒன்று இருக்குது. அப்படியே இதை ஒட்டியே ஒன்று ரோடு போகும், கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி. இதுலேயே போனோம்னா இன்னும் கொஞ்சம் பாதி தூரம், ஒரு 70-80 கிலோமீட்டர் போனோம்னா இங்கே இந்த நொமாடிக் பீப்புளெலாம் இருப்பாங்க அங்கங்கே. இந்த மக்களுங்க நாடோடி மக்கள், அவங்களெல்லாம் பார்த்துட்டு லேக் பைக்கில் நல்லா டீப்பாக பார்த்துட்டு தான் திரும்ப வரப்போகிறோம். பைக்கல் மாதிரியே இங்கேயும் குட்டி குட்டி 1-2 தீவுகள் இருக்குதுங்க இதில். பட் ரொம்ப கம்மி தான், மக்கள்லாம் கிடையாதுங்க. பைக்கில் நம்ம தீவுக்குள்ளே போயிருந்தோங்க, ஒல்கான் தீவு பார்த்துருப்பீங்க அந்த குஷிர் கிராமத்துக்கு. பட் இதில் வந்து தீவுகள் என்ன தான் இருந்தாலும் அங்கங்கே இதில் வந்து குட்டி குட்டி தீவுகள் தான், மக்கள்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, இதுதான் மங்கோலியா மேப்பு. நம்ம நார்தர்ன் மோஸ்ட் மங்கோலியாவில் இருக்கோம். இதுதான் மங்கோலியா ரஷ்யன் பார்டர். இதுதான் அந்த கூஸ்குல் லேக்கு. அதோட எஞ்சில் இங்கே இருக்கோம் நம்ம. கூஸ்குல் லேக்கும் அந்த எகின் நதியும் வெளியில் போகிற இடத்துல இந்த இருக்கிற இடத்துல இருக்கோம் நம்ம இப்போ. நல்லா இருக்கா? சரி, நம்ம வந்து ஏரிக்கரைக்கு போகலாம் வாங்க. ஒன்றே ஒன்று தாங்க, உடம்புக்கு இதெல்லாம் கூட கால், பாதம், அப்புறம் முக்கியமாக கை, இது வந்து உரையாமல் பார்த்துக்கணும் ஃப்ரோஸ்ட் ஒயிட்னால. இல்லைன்னா கை வந்து அப்படியே உறைஞ்சி போயிடும், கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் வேறு அந்த இந்த ஒரே ஒரு லேக் இதுதான் வருது அழகா. இது 2ஆக பிரியுது பாருங்களேன். இந்த பக்கம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, பிரான்ச்சா அல்டிமேட். ஆனால் இந்த ஐசி இதில் நம்ம வந்து உறைஞ்ச ஆற பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி அற்புதமான ஓடும் நதி ஐஸ்களுக்கு கடையில் பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். தண்ணி கீழே இருக்க அந்த கல் மண் எல்லாமே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது முழுசாக ஐஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேல் லேயர், அடியில் தண்ணி போயிட்டு தான் இருக்கும், மேல் லேயர் ஐஸ் ஆயிரும் இன்னொரு 10-15 நாளில். லேக் பைக்கலை பார்த்தோம். லேக் பைக்கலோட ஒரு நன்னீர் ஆதாரமான செலங்கி நதி, அதுக்கே தண்ணி கொடுக்குற இந்த குட்டி கிளை நதியான எகின் நதியும் பார்த்தாச்சுங்க. நம்ம பார்த்த லேக் பைக்கலில் இந்த நதி, இந்த தண்ணி போய் கலக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு. கலக்குது, இது போய் செலங்கியில் கலக்குது, அது போய் லேக் பைக்கலில் கலக்குது. அடியிலே தண்ணி ஓடுது பாருங்க, தெரியுதா? செமையாக இருக்குது இடம். பட் இங்கெல்லாம் கால் வைக்க முடியாது, நம்ம ரிஸ்க்கு. இங்கே கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, அடுத்து நம்ம வந்து போய் ஏரிக்கரைக்கு போகலாம். அப்படியே வந்தாச்சு பிரிட்ஜில் இருந்து.
இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் கூப்பிடுறாரு, காரில் வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, Hello. ஐ எம் இந்தியா டூரிஸ்ட். Burung. Tourist, India, Hindustan. India. 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 I stay in Energy Guest House, Energy. Yes. I just roaming around. Yes. Nice meeting you. My Kumar, I am Kumar. I am Kumar, passenger. Your name? My name is passenger. Passenger. Okay, your name? Batulci. Patoti. My name's. Okay. Thanks to meet you all. Thank you. I'm just walking to the lake. Okay. Bye. Indang. Yeah. Thank you. Spasibo. Indang, спасибо. Yes. Spasibo. Thank you. по-русски. Yeah? Говоришь по-русски? I don't know Mongolian. Bye. Bye. You're going this way. Okay. அந்த பக்கத்தில் கிராமத்துக்கு போகிறாங்கம்மா. போயிட்டுருக்கோம் அங்கே ஏரி முனை நோக்கி. என்னடா கார் அங்கே நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பெரிய ட்ரம்மில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. இது குடிக்கிற தண்ணி தானே. ஸோ இங்கே நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குலாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு. பட் ஆனால் இங்கே இதெல்லாம் உரையிலைங்க. நான் பாத்ரூம் போனேன்ல, அங்கே வந்து உங்களுக்கு டேப்பில் தண்ணி வந்தது. இதே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உறைஞ்சி போச்சு வாட்ரு பைப்லைன்ஸ்லாம். இது ஒமியோகானு அப்புறம் லேக் பைக்கர்லாம் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணியே வரல, ரன்னிங் வாட்டரே இல்லை. போயிடுச்சு பாருங்க, காரு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பாருங்க போயிட்டுருக்கோம், தெரியுதா? கரெக்டாக பாருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குப்பா இந்த ஐசி லேண்ட்ஸ்கேப்ஸில். அந்த பக்கம் ஃபுல்லாக பாறைகள். வந்துட்டோங்க, அட்டகாசமான இந்த கூஸ்கோல்டு ஏரிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஏரியோட தென்கரை முக்கில் இருக்கும். கரெக்டாக முக்கிலேருந்து இந்த ஆறு வெளியில் போகிறது எகி நதி. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க, தெரியுதா? கீழே உறைஞ்சி போயிருக்குது ஏரி. இதை ஏரி தான், ஏரி மேலே தான் இப்போ நடந்துகிட்ருக்கோம். ஒரு பாட்டு மட்டும், அந்த இடம் மட்டும் இன்னும் வந்து உரையிலைங்க. அதுலேருந்து அப்படி தண்ணி வெளியே போயிட்டுருக்கு. ஆறா எகின் நதியா தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் சரி, இது அது வந்து எங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. இங்கே உங்களுக்கு கல் இருக்குது, ஏரி கரை, சரியா? இது பாருங்க, இது ஏரி கரை. ஆனால் இதே இது கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தூரத்துலேருந்து இங்கே பாருங்கள், அந்த இது மாதிரியே இருக்கா லேக் பைக்கில் பார்த்தவே வந்துருச்சுங்க. அவ்வளோதான், இதெல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த வாட்டெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வருது. அந்த முக்கில் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் கடைசியாக. இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள், அப்படியே ஐஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதுதாங்க அந்த உலகப்புகழ் மங்கோலியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. இதுதான் லேக் கூஸ்குல். இதோட பெரிய ஏரி எனக்கு ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் வால்யூமை பொறுத்த வரைக்கும், தண்ணி கொள்ளவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக பெருசு. ஆனால் இன்னொரு லேக், அந்த லேக் உப்ஸுன்னு இருக்கு, அது வந்து ஸ்லைட்டாக சால்ட்டி லேக்குங்க. நன்னீர் லேக்குனா மங்கோலியாவுக்கு என்ன சைட்டு பாருங்கள், சன்செட் ஆகிற நேரத்தில் இந்த அட்டகாசமான லேக் கூஸ்குல் தான். நம்ம பார்த்த மாதிரி அந்த முக்குலேருந்து இந்த முக்கு வரைக்கும் 130 கிலோமீட்டர் நார்த் டு சவுத். நம்ம தென் முனையில் இருக்கோம். இதுதான் இங்கே பாருங்கள், தென் முனை, கரெக்டாக முனையில் இருக்கோம். இங்கேருந்து தான் அந்த ஆறு வருது, எகின் நதி. பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரில. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேக் பைக்கலும் சரி, இந்த லேக் கூஸ்குலும் சரி, ரெண்டுமே சிஸ்டர் லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அக்கா தங்கச்சி ஏரிகள்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ரெண்டு ஏரிகளுமே டெக்டானிக் ஆக்டிவிட்டினால் உருவானதுங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நில வெடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலை வெடிப்பு காரணமாக உருவான மிகப்பெரிய அந்த பள்ளம், அது மூலிமா உருவான ஏரி தான் இந்த ரெண்டு ஏரியும். அந்த சைபீரியாவில் இருக்க லேக் பைக்கலும் சரி, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியும் சரி, இந்த மங்கோலியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான இந்த லேக் கூஸ்குலும் சரி. மேபி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்திருக்கும், அதனால நிலம் பிளந்திருக்கும். ஸோ அதன் மூலிமா உருவான லேக்ஸ் டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. பாருங்க, அப்படியே இதாகிட்டு வருது பாருங்கள் கிறிஸ்டல்ஸு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், எப்படி அருமையா ஒரு சினிமேட்டிக் ஷாட் உங்களுக்காக. இங்கே பாருங்க, அப்படி தண்ணிங்க அப்படி நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல ஓடுது, தெரியுதா? ஸோ இது லேக்கு, அது வந்து ஆறு, ஏரி கூஸ்குல் ஏரி, அப்படியே எகின் ஆறு.
பாருங்க உறைஞ்ச ஏரி. முக்கியமாக ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தேன். கீழே வந்து அவ்வளோ தெளிவாக தெரியுதுங்க. எப்படி உறைஞ்சி போயிருக்கு பாருங்க. பைக்கில் பார்த்தா அதே கான்செப்ட் இங்கே பார்த்துட்டோங்க. நம்ம இதே தானே பார்த்தோம், அப்படி பிரேக்காக இருந்திருக்கும். பட் ஆனால் அங்கே பெரிய லெவலில் பார்த்தோம், இங்கே ஓரளவுக்கு பார்க்குறோம். தெரியுது அங்கே பாருங்கள் கீழே ஒரு ஐஸு, வாய்ப்பே இல்லை. டிரான்ஸ்பேரண்ட் ஐஸ். இதுதான் வந்து லேக் பைக்கோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே கூஸ்கூல்லையும் வந்து பார்த்தாச்சு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு 1.5 வருஷம் 1.25 வருஷம் ஆச்சு ரஷ்யாவில் பண்ணது. அதே கிட்டத்தட்ட லேக் சைபீரியா இடத்துல 300 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். பார்டரில் இருக்கும். மங்கோலியா ரஷ்யா பார்டரில் வந்து இதோட தங்கச்சி ஏரியான கூஸ்குல்ல வந்து அதே மாதிரி அதே இடத்த பார்த்து பண்ணுறது பயங்கர சந்தோஷமாக இருக்கு. ஒன் மோர் டைம். சூப்பரா. அவ்வளோதாங்க. அப்படியே சூரிய அஸ்தமனம் அந்த பக்கம் ஆயிடுச்சு. தெரியுதா? ஆல்மோஸ்ட் 2 நிமிஷத்தில் இறங்கிரும். நம்மளும் அப்படியே ரூம் போகலாம். ஸோ 2 வித்தியாசமான வின்டர் ஆரம்பத்துலேயும் வின்டர் எண்டுலேயும் 2 விதமான லேக், பக்கத்து லேக், சிஸ்டர் லேக்ஸை பார்த்தாச்சு. வின்டர் ஆரம்பத்தில் லேக் கூஸ்குல் மங்கோலியா, வின்டர் முடிவில் லேக் பைக்கல் சைபீரியா ரஷ்யா. 2 விதமான அனுபவம், 2 ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்கள் குமாருடன். இந்த பக்கம் லேக் பாருங்கள் எவ்வளோ விரிவடையுது பாருங்கள். இந்த முக்கால்வாசி உறைஞ்சிருச்சு. அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் தண்ணி இருக்குது. அதுவும் அப்படியே உறைஞ்சிரும் 1 மாதத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக. பாருங்க இப்போ நம்ம லேக்கு தான் வந்துட்டோம். லேக் வரோம். தெரியுதா எவ்வளோ தூரம் உறைஞ்சிருக்கு பாருங்கள் லேக்கு. ஆஹா, அந்த பக்கம் வந்து தண்ணி. ஒரு லேக்காக நடந்துகிட்டு இருக்கோம். லேக் வந்துட்டோம். படுக்குதுங்க. ரொம்ப கவனமாக நடக்கணும். ஒரு ஒன்றும் இல்லை, அங்கே ஆழம் கம்மி தான், அது பிரச்சனை இல்லை. அந்த இதில் பார்த்த மாதிரியே இருக்குங்க பைக்கல்ல. இங்கே பாருங்கள் உறைஞ்சிட்ருக்கு. தெரியுதா தண்ணியெல்லாம் எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அதிசயங்க சீரியஸாக இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு. பாருங்க அங்கே மட்டும்தான் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த தண்ணி எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க. தெரியுதா? அல்டிமேட்டு. ஐயோ, இந்த காட்சி நம்ம பைக்கில் கூட பார்க்கல. என்னமான காட்சி பாருங்க. டிரான்ஸ்பேரண்ட் லேக் மேலே நடக்கிறோம். அது லேக் உறையாத ஒரு முக்கால்வாசி பதத்தில் இருக்க லேக் மேலே நடக்கிறோம். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பேரண்ட் லேக் பைக்கிலே பார்த்ததில்லை. ஆண்டவா, பயங்கர ஹாப்பி எனக்கு. வாய்ப்பே இல்லை. நதி போகுது. தெரியுதா உங்களுக்கு நதி? இங்கே பாருங்க. நதினா அந்த லேக்கு மேலே உட்காந்துருக்கோங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இங்கே பாருங்க. அல்டிமேட்டு. வழுக்குது, கவனமாக இருக்கணும். தெரியுதா சாமி? அல்டிமேட்டு. இந்த உடையாமல் இருந்தால் சரி. ஆண்டவா, எக்ஸ்ட்ரீம் ஏஷியான்னு சொன்னானே, எக்ஸ்ட்ரீமை காட்ட மாட்டேங்கிறானே தானே சொன்னீங்க. காட்டிட்டோமா? உறைஞ்ச ஏரி -20 எக்ஸ்ட்ரீம் மங்கோலியா வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 எக்ஸ்ட்ரீம் ஏஷியா உங்கள் குமாருடன். 2வது நாடு மங்கோலியா. ஐஸ்கிரீம் ஃப்ளவர்ஸு. அல்டிமேட்டு. ஏரி தண்ணி உறைஞ்ச தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கீழே தெரியுது பாருங்கள். வாய்ப்பே இல்லை. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அழகாக ஒரு பிரேக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். தெரியுதா? என்ன அழகடா சாமி. இயற்கையோட பேர் அதிசயம். இந்த உறைந்த ஏரிகள்லாம் பைக்கிலும் சரி, இந்த கூசுகளும் சரி. எப்படி பிரம்மாண்டமா அருமையாக இருக்கா? கிளம்பலாமா? நானும் கிளம்பலாங்கிறேன். உங்களுக்கு லேக் என்னை விட மாட்டேங்குது. இதோட பேரழகு. அப்படியே நடந்து போயிட்டு ரோட்டை பிடிச்சி நம்மளோட அங்கே இருக்குது நம்மளோட ஹாஸ்டல் பா. வாங்க. பிளவு பார்த்தீங்களா? ஐஸ் பிளவு எப்படி ஆயிருக்கு பாருங்க. பிரேக். ஐஸ் என்ன ஏரி மேலே தான் நடந்துட்டு இருக்கோம். பட் அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போகிறதா தண்ணி, இங்கே இருக்கிறது ஐஸ். இதுதான் அந்த ஏரியோட இது. இப்படி போகுது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. மங்கோலியானாலே
இந்த நாடோடி மக்களோட இந்த கூடாரம் கிர்கிஸ்தானில் நம்ம அந்த பீக் லேர்னிங் பேஸ் கேம்பில் தங்கணும் ஞாபகம் இருக்கா? நாடோடி மக்களோட ஜெர் இதுதான் அது. பட் இதோட பிறப்பிடம் வந்து மங்கோலியா தான். நாடோடி மக்கள்னாலே உலகத்தில் மங்கோலியா தான் சொல்லுவாங்க. நொமாடிக் பீப்புள் இன்னும் இந்த நாட்டோட மக்கள் தொகையில் 1/3 பங்கு இவங்க தான் இருக்காங்க. ஹலோ, ஹாய், ஐ எம் a tourist from India. No. I am India. Tourist. Yeah, Nice to meet you. Nice. This is your Jer? Yeah, good. Can I just take a video? Yeah. I stay in Jer இருக்காங்க, பாட்டிமா இருக்காங்க. ஹலோ, இங்கே பாருங்க டிவி இருக்குது. இங்கே கூடாரத்துக்குள்ளே எவ்வளோ அழகாக வந்து தங்க இடம், ஒரு குட்டி டிவி இது போயிட்டுருக்கு. இங்கே அழகாக ஒரு ஹீட்டர் மாதிரி வச்சுருக்காங்க, ஹீட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏ தேங்க்யூ. ஐ எம் டூரிஸ்ட் இந்தியா, ஹிந்துஸ்தான். மாங்கோ சாய். அதான் இந்த இதுதான் யாக்டி தான். சாப்பாடே கொடுத்தாங்க, வேணான்ற நம்ம இதில் செஞ்சிட்ருக்காங்க. இதான் அந்த பால் தான் நல்லா இருக்கு. Spasibo. How to say thanks in Mongolian? Bayrta. But you know Russian you know? Russian, Spasibo. Okay. See you. Bye. Thank you. குடும்பமே அழகாக வசிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக. இவங்க வாழ்க்கை என்ன தான் வந்து பயங்கர மாடர்னாக மாறி இருந்தால் கூட இந்த ட்ரெடிஷ்னல் ஜெரில் வசிக்கிறது தான் இவங்களுக்கு சந்தோஷமே. இன்னும் இருக்காங்க பாருங்க பாட்டிமா. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ பிரதர். யுவர் நேம்? Kurpatam. Yeah. Kurpatam. Yeah. Okay, I'm Kumar. Yeah, nice meeting you. Nice. Thank you for the tea. Okay. Spasibo. Yeah. பாருங்க, யாருன்னே தெரியாது, உள்ள கூப்பிட்டு ஒரு டீ கொடுக்குறாங்க. மங்கோலியன் ஜென்ரலாலே சென்ட்ரல் மத்திய ஆசியா ஹாஸ்பிட்டாலிட்டியே இது வேறு லெவலுங்க. நம்ம பார்த்துருப்போம் இந்த சீசன் 12. இது என்ன தான் வந்து சைனாவுக்கு மேலே இருந்தால் கூட இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மத்திய ஆசியாவோட அந்த துருக்கிக்கின மக்கள், அவங்க உணவுகள், இந்த கிளைமேட்டு, இந்த அட்டகாசமான நொமாடிக் ஜெர்ரு எல்லாமே வந்து மத்திய ஆசியாவை தான் திரும்ப ஞாபகப்படுத்துது. கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், கதகஸ்தான். மணி 5:30 ஆச்சு. அப்படியே நடந்து எங்கே ரோடு இருக்குது அப்படியே போகுது. அங்கே இருக்கும் ரோடு. அவ்வளோதாங்க, ரோட்டுக்கு வந்துட்டேன். ஏரியை பக்கத்தில் போய் பார்த்தோம். ஏரியை வந்து கழுகு பார்வை பார்த்துறோமா மேலே இருந்து. ஸோ ஏரி இங்கேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஏரியோட ஃபீல் கிடைக்கும், எப்படி உடஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். வாங்க, இவ்வளோத்துல வந்துட்டு இதையும் பார்க்காம போனால் எப்படி? இங்கே பாருங்க, தெரியுதா? இதாங்க ஏரி, லேக் கூஸ்குல் டாப் வியூ. இங்கேருந்து ஜிப்லைன் விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஜிப்லைனருங்க. அந்த மேலே வந்து பிடிச்சி தொங்கிட்டே போகும்ல, ஆனால் அது சம்மரில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அழகாக இருக்கும் இந்த ஏரி. அக்கா ப்ளூ கலரில் சூப்பராக தெளிவாக உங்களுக்கு வந்து ஜிப்லைனர் பண்ணலாம். பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டே போவோம். சம்மரில் வந்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இந்த 4 மாதம் அப்படியே ஏரி அவ்வளோ அழகாக காணப்படும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஜிப்லைனர் இங்கேயும் இருக்குது பாருங்கள். வின்டரில் கிடையாது, வின்டர்லேயும் பண்ணலாம். இப்போ என்ன பிரச்சனை, டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஏன் இது இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு. பட் கூட்டம் கம்மியாக தான் வரும், உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால இல்லை. மோஸ்ட்லி மக்கள் சம்மரில் தான் வந்து நல்ல கூட்டம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி சன்செட் அருமையாக இருக்கா பார்க்குறதுக்கு. இந்த ஐஸில் லைட் ஆரஞ்சு கலரில் ஸ்கேட்டர் ஆகி அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருங்க. ஒரு 2-3 பேர் வந்தாங்க, நிறுத்தலை. சரி, நானும் அப்படியே நடந்தே வந்துட்டேன். ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக போய் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து சாப்பிடுவோம். மணி 7:03. செம்ம குளிருங்க. பாட்டிமா செஞ்சு வச்சிட்டாங்க ஆட்டுக்கறி. ஹலோ, தேங்க்யூ பாட்டிமா. ஆட்டுக்கறி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. சென்ட்ரல் ஏஷியா மாதிரி தாங்க, ரஷ்யா மாதிரி தான். உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்றாங்க குளிருக்கு. நூடுல்ஸு இல்லை ரைஸ் சாப்பிட்றாங்க. பட் ஆட்டுக்கறி மசாலாலாம் இருக்காது, நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது, இருக்கிறது தான். அவ்வளோமா. தேங்க்யூ பாபுஷ்கா, வெரி குட். This is homemade. ஹோம்மேட் நூடுல்ஸ். வெறும் பால் இல்லாமல் வெறும் தண்ணியிலே டீ, மங்கோலியன் டீ. மசாலாவே போடல, இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. It's tasty. Very tasty. Yeah. Worth.
10,000 கொடுத்துருக்கோம். 10,000 லோக்கல் மணி. நம்ம பணத்துக்கு 250 ரூபா. சூப்பராக இருக்குது இந்த மட்டன் நூடுல்ஸ். வெரி டேஸ்டி. In India, same taste, but we put more spices. But Mongolia, without spices, it's also very tasty. The mutton is very tasty. Yeah. Pepper is good, yeah. Pepper இருக்காமா, வாங்கி போட்டுக்கலாம். கறி முன்னாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ப மாட்டீங்க சொன்னாங்க பாருங்க. கறி பாருங்க, ஆட்டுக்கறி நிறையா சாப்பிட்றாங்க மங்கோலியாவில். முக்கிய உணவுகளே மங்கோலியாவில் 3ங்க. ஆட்டுக்கறி, அந்த யாக்கு, இங்கெல்லாம் யாக்கு நிறையா இருக்குது. அப்புறம் குதிரைக்கறி, சென்ட்ரல் ஏஷியாவுக்கே ஊற்றின குதிரைக்கறி. இந்த காட்டுமான் இருக்குல்ல, ரெயின்டியர், ஐஸ்மான், ஆர்டிக் மான், அந்த கண்ணையும் சாப்பிட்றாங்க. அது முக்கியமாக அந்த நாடோடிகள் மக்கள், அந்த ரெயின்டியர் ஹேர்டர்ஸ், அந்த மான்கள் மேய்க்கிறாங்கல்ல அவங்க. பாருங்க, பெப்பர் கொண்டு கொடுத்துரு. தேங்க்யூ பிரதர். பெப்பர், யா. No, there is nothing. Yeah. It's okay. I thought there's something. It's okay, no problem. Thank you. Okay. I can manage, no problem. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மங்கோலியன் உணவே இப்படி தான், கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். சவுத் சென்ட்ரல் ஏஷியா மாதிரி அதிகமாக வந்து மசாலாவோ இல்லை மிளகாவோ யூஸ் பண்ண மாட்டாங்க, காரமோ. வெரி குட், டேஸ்டி. மங்கோலிய மட்டன் நூடுல்ஸ் பட்டை கலப்புது. காரசாரம் இல்லாமலே, காரசாரம் படம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இவங்க நொமேடிக் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த நாடோடி கலாச்சாரம் வர்றதுனால இந்த அதிகமாக உணவு வந்து பதப்படுத்துதல் இது பண்ணுறாங்க. அதனால் வந்து காரசாரமாக இல்லாமல் சிம்பிளாக எந்த கறியாக இருந்தாலும் சரி, மாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, குதிரை கறியாக இருந்தாலும் சரி, அப்படியே பதப்படுத்தி குளிர்க்க வந்து உங்களுக்கு கெட்டே போகாது. ரொம்ப நாள் வச்சுருக்கிறாங்க, அப்படியே இது பண்ணி சாப்பிட்றாங்க. இதனால் கறியை வறுத்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம காரம் வேணும் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ வாங்கிட்டு வந்துருக்காங்க காரம். இது பாருங்க எப்படி செமையாக இருக்கா பார்க்குறதுக்கு. சில்லி பேஸ்ட் தாங்க இது. யா, வெரி குட். கார பேஸ்ட்டு, இந்த தக்காளி, மிளகா இதெல்லாம் போட்டு சும்மா கார பேஸ்ட்டு இது முதலே போட்டு ஒரு கிளறி அவங்க சூடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பசிக்கு அதுமா. இங்கே பாருங்க, இந்த மிளகா பேஸ்ட்டு போட்டால் மங்கோலியன் மட்டன் நூடுல்ஸ். சில்லி பேஸ்ட் வச்சுருக்காங்க, வேணும் நம்மள மாதிரி டூரிஸ்ட் வந்தால் கேட்பாங்கங்கிறதுக்காக. இவங்க இது சாப்பிட்றது தான் பிரமாதம். சாப்பிட்டு முடிச்சு பணத்தை குடிச்சு ரூம் போய் முடிச்சிடலாம். ஓகேவா, பாய். அட்டகாசம். ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த அட்டகாசமான மங்கோலியன் மட்டன் நூடுல்ஸ். தேங்க்யூ பபுஷ்கா. ஸ்பாசிபோ. நூடுல்ஸ் வெரி குட். ஸ்பாசிபோ, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்காங்க, குடி தண்ணீர் நான் பிடிச்சேன் நம்ம பாட்டிலில். இங்கே பாருங்கள், எல்லாம் விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. விறகு தான் இங்கே இருக்குது யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியை சூடு பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இது அப்படியே புகை அப்படியே வெளியில் போயிடுது. இங்கே பாருங்கள், விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்பாசிபோ. மார்னிங் அசி ஸ்லீப். பாய் பாய் தாத்தா. பாய். ஓகே, சூப்பராக சாப்பிட்டாச்சு. போய் தூங்க வேண்டியதான். தண்ணி பிடிச்சாச்சு. ரூமில் போய் பிளாகை முடிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் தாங்குதுங்க, ஆனால் நேரம் ஆக கை காலு எல்லாம் வரைச்சிடும். ஸோ உடனே உங்களுக்கு தெரியாது குளிர். இந்த ஹாட்கல் நகரம் எப்படி அமைதியாக இருக்குது பாருங்கள். நைட்டு மணி 7:30 தாங்க ஆகுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிலா அற்புதமாக இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப ரிமோட்டான விஷயங்களை, எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை உங்களுக்கு எந்த கெயினும் இல்லாமல் சொந்தமாக பட்ஜெட்டில் பண்ணி காட்டுறதாங்க நம்ம ஸ்டைல். கிட்டத்தட்ட நம்மளோட மங்கோலியா கேபிட்டல் உலன்பத்தார் ஹாஸ்டல் ஆரம்பித்த பயணம் தங்கான்னு வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி 12 மணி நேரம் பயணம் பண்ணி கரெக்டாக இறங்கினோடனே அந்த ஷேர் இது கிடச்சிது. முரன் டவுனில் பிடிச்சி இந்த ஹாட்குல் டவுன் வந்தாச்சு. லேக் கூஸ்குல உறைஞ்ச நிலையில் அந்த ஆறை எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே இந்த விலாகை இந்த பிரமாதமான மங்கோலியன் சைபீரியன் இரவோட முடிக்கலாங்க. பார்க்கலாங்க. நன்றி, பாய். ஒன்றும் தெரில, இதான் நம்ம ரூம். பிடிச்சிருக்கா? பாய்.